نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العلي العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபீன்கள் குறிப்பாக முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகி கொண்டிருக்கட்டும். புனிதமான ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வல்லோனின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிலே நேசர்களே, எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற அன்பான கட்டளிடுகின்றேன். எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளும் புறமும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை நம்பி வாழுகின்ற சமூகங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த சொத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளைகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகிறோமோ அப்பொழுது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் மன நிறைவையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளைகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உதாசீனம் செய்வோமோ அப்பொழுது கேவலமும் இழிவும் நஷ்டமும் சஞ்சலமும் உண்டாகும் என்பதனை அல்லாஹுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனிலிருந்தும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸிலிருந்தும் இந்த செய்தியினை நானும் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் அல்லது சிரமங்கள் அல்லது சிக்கல்கள் அல்லது மனக்கவலைகள் அல்லது மனக்கிலேசங்கள் அல்லது மனக்குமரர்கள் மனிதர்களுக்கு திடுக்கூறாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவனுடைய கதிரின் பிரகாரம் அவனுடைய வழிகாட்டலின் பிரகாரம் காலையில் சிரிக்கிறான், மாலையில் அழுகிறார், மாலையில் சிரிக்கிறார், காலையில் அழுகிறார். நிலைமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையிலும் அவனுடைய ஏற்பாட்டிலும் அவனுடைய முடிவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனைகள் என்பது ஆகப்பெரிய சோதனை மனிதனுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது. சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை உடல் ரீதியாக வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது. திடீரென்று ஏற்படக்கூடிய பாரிய அனர்த்தங்கள், பாரிய நோய்கள் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலும் அஹ்மதிலும் பதிவாக இருக்கிறது. மனிதனுக்கு ஆகப்பெரிய பாக்கியம் நிஅமத்தான், இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கிறது, இரண்டு அருட்பாக்கியங்கள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சீரான நேரான அழகான உடல் ஆரோக்கியத்தை, உடல் வலிமையை, உடல் தெம்பை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இதைவிட மிகப்பெரிய பாக்கியம், இதைவிட மிகப்பெரிய ஒரு நிஅமத் அருட்கொடை என்பது கிடையவே கிடையாது. அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆகப்பெரிய சோதனை சொத்துக்கள் பிரிக்கப்படுவதல்ல, நாடுகள்
பார்க்கின்ற பார்வை குறைந்து விடுகிறது, அல்லது இரத்தத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதனை பக்கவாதங்கள் என்றும் விளைவுகள் என்றும் இன்று பல்வேறுபட்ட பெயர்களில் நாம் அழைத்தாலும், அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு சோதனை உடல் ரீதியாக வரக்கூடிய சோதனை. கடையில் ஏற்படுகின்ற சோதனை மனிதன் கடையோடு மறப்பான், ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், நோய்கள், பாரிய நோய்கள் என்பது மனிதனால் மறக்க முடியாத, மறந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், நான் எந்த விடயத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும், ஏதாவது ஒன்றில் பாதுகாப்பு வேண்டுவதாக இருந்தால் நான் எதிலே பாதுகாப்பை நான் கேட்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், உடல் ஆரோக்கியத்தை பற்றி, மூசாவே உடலினுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்லது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள், உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்பது மனிதர்களுக்கு கண்ணூரின் மூலமாக ஏற்படக்கூடிய பல நோய்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். கண்ணூர் என்பது இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாமிய ஷரியாவின் பார்வையில், இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறதா என்றால், முதலாவது நிச்சயமாக கண்ணூர் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறது. கண்ணூர் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் இருக்கிறது. இதுதான் என்னுடைய இன்றைய குத்துபாவின் சுருக்கமாகவும் இருக்கும். எனவே நிச்சயமாக கண்ணூர் என்பது மனிதர்களை தாக்கக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. மனிதனுடைய கண் பார்வை இருக்கிறது, அதற்கு அல்லாஹ் ஒரு சக்தியை, ஒரு பலத்தை, ஒரு வீரியத்தை, ஒரு தைரியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மதிலும் முஸ்லிமிலும் பதிவாகி இருக்கிறது. சொன்னார்கள், எப்படி என்றால், அலா கதிர் இருக்குது, நாங்க எல்லாரும் நம்பியிருக்கிறோம். அலா கதிர் அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய சட்ட புத்தகத்திலே எழுதி வைத்த இன்னாருடைய மகன் இன்னார் இந்த இடத்திலே, இந்த தெருவிலே இவரை திருமணம் செய்வார், இங்கே மரணிப்பார், இது கலா கதிர் என்று சொல்லுவோம். இஸ்லாமிய ஷரியாவின் பார்வையில் இதனை நம்பாதவர்கள் காஃபிர்கள். ஆனால் கலா கதிரை கூட நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கலா கதிரை கூட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்ணூறு நிகழ்த்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் கலா கதிரையும் மிஞ்சக்கூடிய மரணம் ஏற்படும், முடிவுகள் ஏற்படும், மரணங்கள் ஏற்படும், அதனால் விளைவுகள் ஏற்படும். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்ணூர் இருக்கிறதே, இந்த கண்ணூர் மனிதனை கபர் வரை கொண்டு போய் சேர்த்துரும். ஒட்டகத்துக்கு ஏற்படக்கூடிய கண்ணூர் அதனை அறுத்தி சட்டி வரை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பலா கதிரா, கண்ணூரா என்றால் பலா கதிரை விடவும், முடிவை விடவும், முடிவையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கண்ணூர் அவனை மன்னரை வரை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது.
எனவே அன்புக்குரியவர்களே, 3 வகையான கண்ணூர்களை அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது கண்ணூர் ஐனுன் தவஜ்ஜு. எனவே இந்த கண்ணூர் இருக்கிறது, பெற்றோர் உதாரணமாக பிள்ளை நைனை எடுத்து விட்டார், அல்லது ஹாஃபிலாகி விட்டார், அல்லது ஆலிமாகி விட்டார், அல்லது முஃப்தியாகி விட்டார், அல்லது வைத்திய துறையிலே ஏதோ ஒரு துறையில் மக்களால் மனிதர்களால் நீண்ட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இதற்கு ஏற்படக்கூடிய மிகைக்கப்பட்ட சந்தோஷம் என்று சொல்வார்கள். இது பெற்றோரால் ஏற்படும். சில பொழுது எங்களால் கூட ஏற்பட்டுவிடும். நான் இவ்வாறு சாதித்தேனா, நான் இவ்வாறு எனது தொழிலை, எனது வர்த்தகத்தை, எனது அறிவை மேம்படுத்தின என்று எங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த கண்ணூர் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பெற்றோர் மூலமாக ஏற்படும். அதனுடைய தாக்கமும் விளைவுகளும் மனித வாழ்க்கையில் கஷ்டங்களை உண்டாக்காது என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய அதீதமான அவர்களுடைய சக்திகளை கண்டு, அவர்களுடைய விடயங்களை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைகின்ற, ஆனந்தம் அடைகின்ற கண்ணூர் நிச்சயமாக பெற்றோராக இருந்தாலும் மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் பேசுகின்ற தலைப்பு மிக முக்கியமானது. என்னோடு இணைந்திருங்கள். மிக முக்கியமான தகவல்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்று ஆசைப்படுகின்றேன். இரண்டாவதாக ஏற்படக்கூடிய கண்ணூர் இருக்கிறது அன்புக்குரியவர்களே, ஏக்கம். எனக்கு கிடைக்கவில்லை, எனது மகனுக்கு கிடைக்கவில்லை, எனது மகளுக்கு கிடைக்கவில்லை, எனது பிள்ளைக்கு தசு என்று சொல்வார்கள். ஐனுன் தசு. எனவே எனது பிள்ளைக்கு கிடைக்கவில்லை, எனது மகனுக்கு கிடைக்கவில்லை, எனது மருமகனுக்கு கிடைக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும், இதனுடைய தாக்கமும், இதனுடைய பீதியும், இதன் பயமும், இதன் அச்சமும் மிக பாரதூரமானது, பயங்கரமானது. எனவே இவைகளிலிருந்தும் கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சுருக்கமாக சொல்கிறேன், பொறாமையின் மூலமாக ஏற்படக்கூடிய கண்ணூர். அவனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு கிடைக்க கூடாது, அவருக்கு அது வழங்கி இருக்க கூடாது, இவருக்கு கிடைக்க கூடாது. ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் ஒரு சூழில், ஒரு டீனில், ஒரே ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள், நானாவும் தம்பியும் ராத்தாவும் தங்கச்சியும் இன்று அடிபடுகிறார்கள், மோதுகிறார்கள், முட்டிக் கொள்கிறார்கள். பொறாமையின் விளைவு. அவனுடைய மகனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லை என்ற பொறாமை மனிதனை கபர் வரை கொண்டு போய் சேர்த்துவிடும். சகோதரர்களே, மனிதனை கபர் வரை கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பின்னால் இதனுடைய தாக்கங்களையும் விளைவுகளையும் அதனுடைய கெடுதிகளிலிருந்து பாதுகாப்புகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மேலானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பேர பிள்ளைகளான ஹசனையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செய்கின்றார்கள் என்றால் கட்டி அணைத்தார்கள், முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், உங்க 2 பேருக்கும், ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் கண் சிருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது. நான் பேசுகின்ற எல்லா ரிவாயத்துக்களும் தெளிவான ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டவை என்பதில் மனதில் கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஆம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லா ஆம்மா. இந்த துவாவை ஓதிவிட்டு சொன்னார்கள், நான் ஓதின துவா இல்ல. இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் சிருஷ்டியிலிருந்து, கண்ணூரிலிருந்து, அதனுடைய தீர்விலிருந்து, அதனுடைய ஆபத்திலிருந்து, அதனுடைய பீடைத்தனத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஓதிய துவா என்பதாக சொன்னார்கள்.
ஆக மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வாப்பா யாக்கூப் மதியன்ல இருந்தார், மிஸ்ர்ல வாழ்ந்தார்கள். கண்ணியமான குடும்பம், கௌரவமான குடும்பம். 11 ஆண் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வாசல் வழியாக வெளியேற வேண்டாம். 11 பேரும் ஒரு வாசல் வழியாக நீங்கள் வெளியேறுவீர்களாக இருந்தால் கண் சிருஷ்டி உங்களை தாக்கிவிடும். எல்லாமே ஆம்பளை பிள்ளைகள். குர்ஆன் வர்ணிக்கின்ற செய்தி இது. நீங்கள் கவியும் சக்தி உள்ளவர்கள், பலமானவர்கள், உடல் கட்டமைப்புள்ளவர்கள், அழகானவர்கள். எனவே 11 பேரும் ஒரு வாசல் வழியாக வெளியேறுகின்ற பொழுது கண் சிருஷ்டி உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒன்றாக நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாப்பா, எங்களுக்கு தெரிஞ்சது அவரை மட்டும்தான் அந்த 11 பேர்ல. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே விளங்கிக் கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகளும் முக்கியமான விடயங்களையும் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்திலே மிகுந்த அவதானத்தோடு மிகுந்த சிந்தனைகளோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சில பொழுது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் புதிதாக குமரா போன பிள்ளைகளுக்கும் ஏற்படுவது வழக்கம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? பால் குடிக்கிறது கஷ்டப்படும், பால துப்பும். இதெல்லாம் கண்ணூருடைய விளைவுகள். வைத்தியரை நாட வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்பதனை அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அடிக்கடி முணங்கி கொண்டிருக்கும் டாக்டர்கிட்ட பைத்தி முணங்குறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதா? டாக்டர்கிட்ட பைத்தி சிறு பிள்ளை முணங்குவதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா? இல்லவே இல்லை. எங்கேயும் தேட முடியாது, எங்கேயும் அதற்குரிய வைத்திய அமைப்புகள் எங்கேயும் கிடையாது. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாரிபுடைய நேரமாகிட்டா கதவெல்லாம் மூடிருங்க. எல்லாம் தெளிவான ஹதீஸ். கதவுகள் மூடப்படவில்லை என்றால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் உங்களுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடும். பீச்ல, ரோட்ல, தெருவுல, பஜார்ல தொடர்ந்து எந்த விதமான ஹயாவும் இல்லாமல், எந்த விதமான வெட்கமும் இல்லாமல், எந்த விதமான உணர்வும் இல்லாமல் பாலை ஊட்டுகின்ற பொழுது கூட ஒரு உணர்வற்ற முறையில் நடக்கின்ற மிக மோசமான இளம் தாய்மார்கள். அந்த இளம் தாய்மார்களுக்கு அந்த தாயினுடைய தாயும் கற்பிப்பதும் அதனை சொல்லிக் கொடுப்பதும் இன்று குறைந்திருக்கின்ற காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அழகான பிள்ளை குணம் தான், எல்லாம் அழகான பிள்ளை என்றுதான் குர்ஆன் சொல்லுது. அழகான பிள்ளை. சில பிள்ளைகளை பார்க்கறதுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்படி பார்த்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் சொல்லிருங்க, கண் சிருஷ்டி வந்துடும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தெளிவான ஹதீஸ்ல வருது, ஏனப்பா இந்த பிள்ளையை வெட்ட வெளியில் கொண்டு வந்தீர்கள்? அழகான வடிவான உடல் அமைப்புடைய உடல் கட்டுடைய இந்த குழந்தை ஏன் வெளியே கொண்டு வந்தீங்க என்றுட்டு ஒரு கறியை எடுத்து இதுல தர விட்டாங்க. அதனாலதான் எங்களோட மூதாதையர்கள் முகத்துல கருப்பு வைக்கிறத நீங்க கேள்விப்பட்டீங்க. இது ஆதாரமான செய்திகள் தான், ஹதீஸ்ல வராத செய்திகள் இல்லை. ஆனா அது இப்ப அதுவும் ஃபேஷனாக மாறிட்டு டிசைன்ல வந்து இது. ஏனென்றால் எங்கே தவறு இருக்கிறதோ, பிழை இருக்கிறதோ, குற்றம் இருக்கிறதோ, ஓட்டை இருக்கிறதோ, மனித பண்பாடும் மனித இயல்பும் அங்கேதான் நம்முடைய கவனம் செலுத்தப்படும். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்க அந்த இடத்துக்கு அந்த அமைப்புக்கு நாங்க போகாம இருப்பதற்காக வேண்டி
உஸ்மான் அலி அவர்கள் சொன்ன விஷயம்தான். இன்னைக்கு எத்தனை பேர் கருப்பு வைக்கிறதுக்கு என்னன்னு தெரியாது, நெத்தியில வைக்கிறது இல்ல, சொக்கையில வைப்பாங்க. ஏனென்றால் அதனுடைய பார்வை அழகையும் அந்த கருப்பின் மீது இட வேண்டும். இதற்கு ஆதாரம் உஸ்மான் அலி அவர்கள் அந்த கருப்பு நிறமான கரியை எடுத்து பிள்ளையினுடைய சொக்கையில் பூசியது தெளிவான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, சாத் பின் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தோழரோடு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல அவர் சொல்றாரு, உங்களோட அழகு எவ்வளவு அழகாயிக்கு, அழகான சொல்லிட்டு சொன்னாரு, உங்களோட உடம்பு இருக்குதே இளம் குமரி பெண்ணின் உடல் கட்டமைப்பை போன்று உங்களுடைய உடல் இருக்கிறது என்று நபி தோழர் சொன்னார். உடனே இருந்தாலும் கீழே மயங்கி விழுந்துட்டான். அல்லாஹ் சொன்னாங்க, இப்படியா ஒரு மனிதனை புகழ்றது? சொல்லி போட்டு சொன்னாங்க, அவரோட உடம்ப யாரு இவரை பற்றி சொன்னாரோ அவரோட உடம்ப தண்ணியால கழுவி அவருக்கு நீங்க தெளிச்சு விடுங்கன்னாங்க. யாரோட கண் பற்றிக்குதோ, இப்ப யாராவது கேட்போம், நாங்கள் அப்படி உங்களோட கண் படுறதாண்டா, அது கண் படும் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 வகையான கண், பெற்றோருடைய கண் படும் என்று. யாராவது அப்படி உங்களோட கண் தான் பட்டுக்குது ஹாஜியார், நானா மாமா என்று வந்து கேட்டா உடம்பை கழுவி கொடுப்பதற்கு ஷரியத் அனுமதிக்கிறது. அந்த நீர்தான் உங்களுக்கு நோய் என்று ஷரியத் சொல்லுகிறது. WHO ஒரு ஆய்வு செய்தாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. டெங்கு வாரண்ட என்ன, கேன்சர் வாரண்ட என்ன, ஒவ்வொருக்கும் ரூல் இருக்குது. ஏன் வருது என்ற ரூல் இருக்குது. ஆனா WHO முடிவு காண்றாங்க, அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. அதாவது நோயை கண்டுபிடிக்காம இருக்கு அதிகமான நோய்களுக்கு. WHO உங்களுக்கு தெரியும், உலக சுகாதார அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு கடைசியாக ரிசர்ச் முடிவு, நல்லா கேளுங்க, ரிசர்ச் முடிவு WHO உலக சுகாதார திணைக்களம் சொல்லுது, இந்த அதிகமான நோய்களுக்கு காரணம் கண்ணூர் தான். இந்த இளம் மக்கள் நல்லா இருக்கிறாரு, காலையில மூத்தாகிறாரு. வேற வகைகள் இருக்கலாம், வேற மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். கலா கதிரை மிஞ்சி மனிதனுக்கு மரணம் வரும் என்பதனை ஹதீஸ் சொல்லுது. கலா கதிரை மிஞ்சி கபரு பைத்திருவார், ஒட்டகம் அறுபட்டு சட்டையை பைத்திரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், அல்லாஹ்வை புகழுக்குரியவன் இந்த வார்த்தைகள் நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கோம். ஷேக் அபு நதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கண்ணூர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஆய்வு புத்தகத்தை எழுதிக்கிறார். யாரு? ஷேக் அபு நதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சம்பந்தமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய மிகப்பெரிய ஆய்வை எழுதியிருக்கிறார்கள். முதலாவது, யாருக்கு கண்ணூர் பற்றிக்குதோ உடம்பெல்லாம் முறை இல்லாம வலிக்கும், நோய் இல்லாம வலிக்கும். இது கண்ணூரினுடைய தாக்கம். இரண்டாவது, பொக்களங்கள் ஏற்படும். இது கண்ணூருடைய தாக்கம். மூன்றாவது, தொடராக தலைவலி ஏற்படும். எந்த காரணம் இல்லாம கால்ல வலிக்கும், கையில வலிக்கும், தலையில வலிக்கும், இடுப்புல வலிக்கும், இதெல்லாம் தொடராக வலிக்கும். நாலாவது, சோர்வு உண்டாகும், எதற்குமே ஒன்றும் முடியாத கட்டம், முடியாத நிலைமை உண்டாகும். அஞ்சாவது, வாழ்க்கை திட்டம் இழக்கும். உதாரணத்துக்கு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போவாரு, எங்க போறேன்னு தெரியாது. உதாரணத்துக்கு நாம ஒரு புத்தளத்துக்கு போறேன்னா ஒரு ரோட்டன் இருக்குது, அது இல்லாம அவர் என்ன செய்வாருன்னா எல்லா காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையே ஏன் வாழுகிறேன் என்ற வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணராமல் வாழ்வார். இங்க போறேன், என்ன செய்யறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது விளங்காது. அடிக்கடி ஏழாவது, அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டிருக்கும். கொட்டாவி என்பது கெட்ட ஆவி என்றார்கள். வாய்விட்டு
விடக்கூடாது, அது வேறு விஷயம். ஏழாவது, உள்ளத்துல ஒரு வகையான கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே கவலை, ஆனா தலைப்பில்லாத கவலை, தலைப்பில்லாத ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கும். இதுவும் கண்ணூருடைய ஒரு தாக்கம். எட்டாவது, அடிக்கடி அவசரமாக அழுக வரும், முறை இல்லாம அழுக வரும். ஒரு அதிர்ச்சி, கவலை, துக்கம் இது இல்லாம அழுக வரக்கூடிய நிலைமை உண்டாகும். ஒன்பதாவது, உடம்புல வெள்ளை படலங்கள் ஏற்படும். பத்தாவது, ஒரு வஸ்வாஸ், ஒளி செய்தாலும் ஒளி செய்தனா, தொழுதாலும் தொழுதனா என்ற ஒரு நிலைமை உண்டாகும். 11, சளி இல்லாமல் தும்மல் ஏற்படும். சளி இல்லாமல் சும்மா அவருக்கு தும்மல் வந்துடும். அவர் நினைப்பாரு பீரிசம் என்று சொல்லுவாரு, இல்லாத கண்ணூருடைய தாக்கம். காரணம் இல்லாமல் வயிற்றுப்போக்கு உண்டாகும். 13வது, மறதி ஏற்படும். திடீரென்று மறந்து கொண்டிருப்பார், மறப்பார். வைத்ததை, எடுத்ததை, கொடுத்ததை, பேசியதை மறப்பார். இதெல்லாம் கண் சிருஷ்டியின் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். 14வது, தனிமையை விரும்புவார். தனிமையைத்தான் அவர் எப்பவுமே விரும்பிக் கொண்டிருப்பார். அடிக்கடி நீர் பெய்த்துக் கொண்டே இருக்கும், சிறுநீர் பெய்த்துக் கொண்டே இருக்கும். சாப்பாட்டுல எந்த ஆர்வமும் இருக்காது. உடம்புல பாரம் குறைஞ்சு கொண்டே போகும். கை விரல்கள் பாரமாக இருக்கும். உடம்பில் பாரத்தை அதிகம் நுகர்வதை போன்றிருக்கும். இரவுல தூங்குவாரு, தூக்கத்துக்கு போவாரு, ஆனா தூக்கம் வராது. சம்பந்தம் இல்லாமல், முறை இல்லாமல் கோபம் உண்டாகும். அடிக்கடி ஏப்பம் உண்டாகி கொண்டிருக்கும். இதெல்லாம் என்ற சொந்த கருத்தல்ல, குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்த ஷேக் அபு நதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரபு உலகத்திலே மிக பிரபலமான ஒரு கிதாபை இதன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனை சுருக்கமாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்குரிய வழி என்ன? இந்த கண் சிருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்குரிய வழியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஆம்மத்தின் வ மின் குல்லி கைனின் லாம்மா என்று ஒருவர் ஓதிவிட்டால் அவருக்கு கண் சிருஷ்டிகள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு கற்றுத்தந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க காலை மாலை அவுராதுகளை ஓதுறதோட அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இதே போன்று நிறைய துஆக்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு குர்ஆனில் வர்ணிக்கப்பட்ட துஆக்களுடன் குல் சூராவை நாங்க ஓதுவோம். இதாண்டு நாங்க யோசிக்கிறோம், காலையில ஓதணும் பூர்த்தியாக, மாலையில நாங்க ஓதணும், காலையிலும் மாலையிலும் ஓதணும். காலையிலும் குல் சூரா, மாலையிலும் குல் சூரா ஓதணும். இடையில எப்பெல்லாம் ஞாபகம் வருகிறதோ சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி உடம்பிலே தடவி கொள்ள வேண்டும். ஆயத்துல் குர்சியை நாங்கள் ஓதி உடம்பிலே தடவி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெளிவான ஆதாரமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஒளியிலிருந்து உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய நோய் நிவாரணிகள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணூரில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்குரிய வழிகள், முறைகள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக எங்களுக்கு காட்டி தந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தில நாங்க ஒவ்வொருவர்களும் மிகுந்த நிதானத்தோட காலையில மாலையில ஓதக்கூடிய அவுராதுகளை நாங்க ஒரு காலமும் நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. கட்டாயமாக நாங்க ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். காலமால ஜிக்ரு உண்டு, தொழுகையே இல்லைண்டா சூனிய சீரதை விட ரொம்ப மோசமே. சுபகுடைய தொழுகையே இல்லைண்டா அதை விட மோசமே. காலை மாலை விக்கிரு மாத்திரம் அல்ல,
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடலால் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணூரில் இருந்து மனிதன் கபர் வரை போய் சேர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதனை அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொருவர்களும் இதனுடைய தாக்கத்திலிருந்து, இதனுடைய பீடைத்தனத்திலிருந்து, இதனுடைய விடயங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விடுபடுவதற்கான முயற்சிகளை நாங்க கட்டாயமாக நாங்க எங்கட சின்ன பிள்ளைகள் நிறைய பேரை பார்க்கிறோம். அது சின்ன பிள்ளைகளுக்குரிய முறைகளை இல்லை. பாருங்க, பாங்கு சொல்ற நேரம் யாருக்கும் எந்த வீடுகளும் பூட்டப்படுறதா எனக்கு தெரியல. காலையில பூட்டிக்குது, காலையில துறக்க வேண்டிய வீடுகள். ஹதீஸ் வருது, அதிகாலை நேரம் உங்களுடைய வீடுகளினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இன்னலிக்குல்லி உம்மா, என்னுடைய உம்மத்துடைய காலை நேரம் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரக்கத்துக்கள் உங்களுடைய வீடுகளில் நுழையும். லா, எங்களுடைய வீடுகளுக்கு பரக்கத் வேண்டாம். அருள் செய்யப்பட்ட கிராமம், பரக்கத் செய்யப்பட்ட கிராமம், பூர்த்தி அடைந்த கிராமம், வெற்றி அடைந்த வீடுகள், காலையில் தஹஜ்ஜுத் வேளையில் வீடுகளுடைய கதவுகள் திறக்கப்படும். ஆதாரமான ரிவாயத். நேரத்தோடு செய்யுங்க. உடல் தைரியமாக, வீரியமாக, பலமாக, உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க 8 மணி வரையும் தூங்கி 9 மணிக்கு சுபஹு தொழுகிறதுனால உடல்ல வலிமை வரும் என்று. நீங்க எந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல போய் கேளுங்க, எந்த நீங்க பெரும் ஆய்வுகளோட போங்க, உடம்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்தான். WHO இல்ல, சுகாதார திணைக்களம் அல்ல, அல்லாஹ். இந்த அல்லாஹ் உடல் வாகையும், உடல் கட்டமைப்பையும், உடல் வடிவையும், இந்த எலும்புகளையும், நாளங்களையும், நரம்புகளையும், தசைகளையும், தசை நாறுகளையும் அவன் படைத்த அல்லாஹ் அதற்குரிய நன்றி செலுத்தலை அல்லாஹ் மனிதனுக்கு இணைத்தும் பிணைத்தும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில கண் சிருஷ்டிகளிலிருந்து நாங்க ஒவ்வொருவர்களும் நாங்க பாதுகாப்படையணும். இவ்வாறான துஆக்களை கட்டாயமாக ஓதிக்கொள்றதோட இதுக்கு 90% உங்களுக்கு கேட்கும். இதுக்கும் ஏதாவது சிக்கல் இருக்குமெண்டா அனுபவமான உலமாக்களிடத்துல ருக்கையா முறையே நீங்க நாடி அந்த வைத்தியங்களை செய்யுங்க. அதற்கு பிறகு வேறு வைத்தியங்களுக்கு போங்க. சும்மா எடுத்ததுக்கு நான் 23, 24 கண்ணூரால ஏற்படக்கூடிய ஏண்ட சொந்த கருத்துக்கள் அல்ல. அஷேக் அபு நதா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அரபு கிதாபுகளில் இருந்து ஏற்படக்கூடிய விளைவுகளும் விபரீதங்களும் என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் ஏற்படுகின்ற பொழுது கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஓதிக்கொள்ளுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் கண் சிருஷ்டியினுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அதனுடைய தாக்கத்திலிருந்தும் அதனுடைய பீடைத்தனத்திலிருந்தும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அதனுடைய தாக்கத்தால் ஏற்படுகின்ற விளைவுகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 11 மகன்களை கண்ணோடு பீடிக்கும் என்று பயந்தார்களோ, அதே போன்று அல்லாஹ் தந்திருக்கின்ற அறிவும் ஆற்றலும் தெளிவும் அதன் ஆழமும் அதன் தெளிவையும் கண்ணூர்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாதுகாப்பானாக. எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உற்றார்கள் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அந்த நோயாளிகளுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் ஷரீர சுகத்தையும் செய்வானாக. அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் கண் சிருஷ்டியின் மூலமாக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا أيها الإخوان اتقوا الله العليم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى. الله تعالى يقول فهو استقل القائلين فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواب كريم ملك كريم ورؤوف رحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرحم من جغد بي وكفر. وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. عباد الله وإياي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم للخلفاء الراشدين ذوي الفخر سيدنا ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة الباقين ومن نشرت المبشرين وتعتابين لهم بإحسان إلى يوم الدين ونسبتين شهيدين شباب أهل الجنة سيدنا حسن حسين رضي الله تعالى عنهما وعن فاطمة بنت رسول أمهات المؤمنين ورضعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار اللهم لا تجعلنا من خطب النار فإنها شدة وبئس المدعو وبئس القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا إلا للذين آمنوا إنه رؤوف رحيم. عباد الله إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله تعالى جل ذكركم ويهديكم ولذكر الله أكبر.